பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைண்ட்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ தரப்புலேருந்து. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் வந்து பண்ணோம். 2 வீடியோஸ் வந்து ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ 3 வீடியோஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்குங்க. சார் சர்வர் வந்து கிராஷ் ஆகுது சார், சர்வர் வந்து எரர் காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே இப்போ சைன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷம் கழிச்சாலும் அதே காலேஜ் தான் இருக்க போகுது. 1 ஹவர் கழிச்சாலும் அதே காலேஜ் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு, வந்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஸ்லைடிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வேறு, ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் வேறு காலேஜ் கிடச்சிக்கலாம், செகண்ட் ஸ்லைடிங்கில் வேறு காலேஜ் கிடச்சிக்கலாம், தேர்ட் ஸ்லைடிங்கில் காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதான் வந்து ஒரு முக்கியமான இது. ஃபோர்த் ஸ்லைடிங் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 சீட் இருக்குது. இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து கிடைக்க சான்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா அடுத்து 5th ரவுண்டு கால்ஃபார் பண்ணால் தானே இதை வைப்பாங்க. அப்போது அதையுமே நம்ம லிஸ்ட் அவுட் போடுறோம். இதுதான் மேக்ஸிமம் வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். அதையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வந்து இந்த 4th ரவுண்டுக்கான கவுன்சிலிங், அந்த 4th ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 200 சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சீட் அலாட்டட் பேஜை ஓப்பன் பண்ணி யுவர் அலாட்மெண்ட் லெட்டர்னு வந்து இருக்கும். அதில் நீங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நல்லா மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. 200 சீட் வந்து இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அது ஸ்டூடெண்ட்ஸு சர்வர் வந்து கிராஷ் ஆகுது, சர்வர் எரராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 1 hour 2 hours கழித்து வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து வரல சார் அப்படிங்கிறீங்க 4th ரவுண்டு, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஒரு இதாக தான் வருது. தேர்ட் ஸ்டேடிங் மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4th ரவுண்ட் வந்து சில பேருக்கு வந்து வரல அப்படிங்காங்க. சில பேர் அந்த 200 பேருக்குள்ளே இல்லைன்னா வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா இப்போ 3200 பேரில் சரி சொல்லலாம் 3200 பேருக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் 190 பேருக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து 200 சீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸாக கூப்பிட்டுருக்காங்க. கட் ஆஃப் வந்து வேரியேஷன் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.